அழகா இருக்கேனா? ஆ, இப்ப சொல்லு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. 1980 நடந்த கதை இது. ஜப்பான்ல இருக்கிற யோகோஹாமா நகரத்துல இருந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்த நகரம் எதுனா அது யோகோஹாமா. அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மாமா வணக்கம். அரே சிஞ்சு, எவ்வளோ நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்திருக்க நீ? புது வேலை இல்லையா மாமா? லீவ் எல்லாம் கிடைக்காது. சிஞ்சு அவங்க அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தான். எவ்வளவு பாசம்னா அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி சிஞ்சு எப்பவுமே எதுவும் செய்ய மாட்டான். சிஞ்சு, இப்போ உனக்கு 25 வயசு ஆயிடுச்சு. நீ நல்லாவே சம்பாதிக்கிற. இப்போ உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்தே ஆகணும். கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆனா ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும் இல்ல? அப்போ வெளியே இருந்து யாரோ அலற சத்தம் கேட்டுச்சு. சிஞ்சுவும் அவங்க அம்மாவும் வெளியே போய் பார்த்தாங்க. ஐயோ, என் மகனை யாரோ கொன்னுட்டாங்க. என் மகன் யாருக்கு என்ன தப்பு செஞ்சான்? ஐயோ கடவுளே! போலீஸ்காரங்க அங்க எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வச்சு செக் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ப்ரூஃபும் கிடைக்கவே இல்லை. சுஜுகா, ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு. நான் வர்றதுக்கு லேட் ஆகும். நீ சாப்பிட்டு தூங்கு. சரி நோபிட்டா, நீயும் டைமுக்கு சாப்பிடு. நோபிட்டா ஆஃபீஸ்ல எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணான். அப்போ மணி 11 இருக்கும். டாக்ஸி டிரைவர் அவன் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் அவனை கொண்டு போய் விட்டான். சார், முன்னாடி வழி ரொம்ப மோசமாக இருக்கு. இதுக்கு மேலே வண்டி போகாது. சரி, ஒரு பிரச்சனை இல்லை, பக்கத்தில் தான் வீடு. நோபிட்டா நடந்து போக ஆரம்பிச்சான். ஆனா வழியில யாருமே இல்லை. நோபிட்டா அவன் பாட்டுக்கு அவன் நடந்து போனான். அப்போ யாரோ பின்னாடி இருந்து கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. நோபிட்டா திரும்பி பார்த்தான். அப்போ அங்க கருப்பா ஒரு நிழல் நின்னுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய கொலைகள் நடந்துச்சு. ஜனங்க எல்லாருமே இத பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நைட் 8 மணிக்கு மேல தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க. கடைங்க எல்லாமே மூடி இருக்கும். 8 மணிக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வர எல்லாருமே ரொம்பவே பயந்தாங்க. ஆனா விசித்திரமான விஷயம் என்னன்னா, அங்க ஆம்பளைங்க மட்டும்தான் செத்துட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரே மாதிரி. யாரோ அவங்க முகத்தை கொடூரமா வெட்டி கொலை பண்ணியிருந்தாங்க. டேய், ரொம்ப பயமா இருக்குடா. ஆஃபீஸ் கூட போகல. எனக்கு வெளியே போகிறதுக்கே பயமா இருக்கு. டேய், இங்கேயும் அதே மாதிரிதான். இதோ பேய் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஆண்களை மட்டும்தான் வேட்டையாடுதா? எப்பவுமே யாராவது ஒருத்தங்க இறந்துட்டே தான் இருந்தாங்க. எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு கதை சொன்னாங்க. சில பேர் பேய் தான் பண்ணுதுன்னு, சில பேர் ஏலியன். ஆனா யாருக்கும் உண்மை தெரியவே தெரியாது. ஏன்னா யாருமே அந்த கொலைகாரனை பார்க்கவே இல்லை. கொலைகாரனை பார்த்தவங்க உயிரோட இல்லை. அம்மா, நான் 20 நாளா வேலைக்கே போகல. இப்படியே போச்சுன்னா வேலை இல்லாம போயிடும். சிஞ்சு, உயிர் இருந்தாதான் வேலைக்கு போக முடியும். இந்த பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் உனக்கு 1000 வேலை கிடைக்கும். சிஞ்சு தன்னுடைய வேலையை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டான். ஆனா அவனும் அந்த கொலையை நினைச்சு பயந்து போயிருந்தான். அம்மா, அத்தை லெட்டர் போட்டிருக்காங்க. மாமாவுக்கு உடம்பு சரியில்லையா? சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். இல்லம்மா, உங்களுக்கு இதுக்கு தொந்தரவு. நான் போயிட்டு வரேன். எல்லாம் சரியானதும் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, நீ ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வா. சிஞ்சு அவனுடைய மாமாவை பார்க்க புறப்பட்டான். ஒரு லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்தான். அத்தைய பார்த்து மாமாவை பத்தி நல்லா விசாரிச்சான். அத்தை, மாமா இப்போ எப்படி இருக்காரு? இப்போ பரவாயில்லப்பா. ஆனா இன்னும் அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல. அதிர்ச்சியா? என்னாச்சு? என்ன சொல்றது, அதே பயம்தான். 3 நாளைக்கு முன்னாடி நைட்டு வேலைக்கு போயிட்டு வரேன்னு கிளம்புனாரு. அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வெளியில இந்த நிலைமையில இருந்தாரு. அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சிஞ்சு அவங்கள சமாதானப்படுத்தினான். அத்தை, நான் கிளம்புறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு அம்மாவை கூட்டிட்டு வரேன். சரி சிஞ்சு. இரவு நேரம். அப்போ மணி 10:30 இருந்துச்சு. சிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு புறப்பட்டான்.
யோகோஹாமாவின் அந்த வழியில அவன் நடந்துட்டு இருந்தான். அந்த வழியில யாருமே இருக்கல, எந்த வண்டியும் கிடைக்கல. சின்ஜோ ரொம்ப பயந்துட்டே நடந்துட்டு இருந்தான். அப்போ அங்க அவனுக்கு ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு. அவன் ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் வேக வேகமா ஓடினான். அப்போ தூரத்துல ஒரு பைக் வந்துட்டு இருந்துச்சு. சின்ஜோ அந்த பைக்கை நிப்பாட்டி கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டான். நீங்க எங்க போறீங்களோ அது வரைக்கும் என்ன விட்டுருங்க. ஒரு வெஹிக்கிள் கூட இல்லை போறதுக்கு. நீங்க வந்தது நல்லதா போச்சு, இல்லை நான் போயிருக்கவே முடியாது. நீங்க எங்க போறீங்க? சரி, தொந்தரவு பண்ண மாட்டேன், சாரி. இங்க எதுக்கு நிறுத்துனீங்க? உங்களோட வீடு வந்துருச்சா? என்னுடையது இல்ல, நீ சேர வேண்டிய இடம் வந்திருக்கு. எனக்கு புரியல. யார் நீ? நான் தான் உன்னுடைய மரணம். சின்ஜோ அவளுடைய முகத்தை பார்த்து ரொம்பவே பயந்துட்டான். அவன் தன்னுடைய கண்ணை மூடிக்கிட்டான். அவனுடைய கால் நடுங்கிட்டே இருந்துச்சு. என்ன போக விடு, என்ன விட்டுரு. விட்ற, ஆனா ஒரு நிபந்தனை. நீ என் கண்ணை நேரா பார்த்து பதில் சொல்லணும். சொல்லு, நான் அழகா இருக்கேனா? பதில் எனக்கு பிடிச்சிருந்தா உன்னை உயிரோட விட்டுடுற, அப்படி இல்லைனா நீ செத்துடுவ. சின்ஜோ ரொம்பவே பயந்திருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தான். சின்ஜோ அவளுடைய பயங்கரமான முகத்தை பார்த்து கத்த ஆரம்பிச்சான். அவன் எப்படி கத்துனானா அவனுடைய அலறல் சத்தம் அந்த நகரம் முழுவதும் கேட்டுச்சு. யாருக்கும் தெரியாது அவ எங்கிருந்து வந்தான்னு, அப்புறம் அவன் எப்படி செத்தான்னு. இப்போ 2020ஆம் வருஷம். ஆனா இப்ப கூட எப்பவாவது அவ வெளியே வந்து கேப்பா, நான் அழகா இருக்கேனா? தெஹ்ரான் அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்துக்கு நடுவுல ஒரு அழகான ஆடம்பரமான இடம் ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அதை வாங்குறதுக்கு யாருமே தயாரா இருக்கல. ஜனங்களுக்கு நடுவுல ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அந்த இடத்துல எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி அங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும். நகரத்துக்கு இன்னொரு பக்கத்துல அபய், வைபவ் அப்படிங்கிற 2 சிநேகிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒரே பில்டிங்ல குடியிருந்தாங்க. ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சாங்க. ஒன்னாதான் வேலைக்கு போவாங்க. 2 பேரோட பிளாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே நல்ல சிநேகிதர்கள். டேய் வைபவ், இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு. சரி வா, வீட்டுக்கு போய் ஒரு டீ குடிக்கலாம். சரிப்பா, போலாம். இன்னைக்கு டீ என்னோட வீட்டுல. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. 2 பேரும் சம்பாதிச்ச பணத்துல தேவையானதை வாங்கி மிச்ச பணத்தை ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணாங்க. அபய், இங்க பாரு, இந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நண்பா. என்ன, இங்க வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்றியா? இல்லப்பா, இப்போதான் நிலம் வாங்கியிருக்கேன். காசு கிடைச்சதும் இங்க வீடு கட்டணும். கவலைப்படாத, நிலம் வாங்கியாச்சுல, காசு கிடைச்சதும் வீடு கட்டிடலாம். இந்த ஏரியாவில் நிலம் எல்லாம் கிடைக்கிறது சாதாரண விஷயமா? நான் செஞ்ச புண்ணியம். வைபவ் கொஞ்சம் கூட யோசிக்கல. இவ்ளோ பெரிய இடம் இவ்ளோ கம்மியா அவனுக்கு எப்படி வித்தாங்க? ஏன்னா இது வரைக்கும் அந்த இடத்த யாருமே வாங்க முன் வரவே இல்லை. 2 பேரும் இடத்த பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. எல்லாமே மாதிரியே நடந்துட்டு இருந்தது. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலைக்கு போய் ஒன்னாவே திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தது. அன்னைக்கு சண்டே. வைபவ் அவனுடைய இடத்த பார்க்கறதுக்கு ஒரு பிளான் போட்டான். அவன் அவனுடைய இடத்த பார்க்க போனப்போ அவனுடைய இடத்துல ரொம்ப பெரிய பள்ளம் இருந்ததை பார்த்து அவன் ரொம்பவே யோசிச்சான். யாருப்பா இது இந்த இடத்துல குழி தோண்டி வச்சிருக்காங்க? வைபவ் ரொம்பவே டென்ஷன் ஆனா. ஆனா அத பத்தி கேட்கலானா அங்க யாருமே இல்ல. அப்போ அந்த பள்ளத்துல இருந்து ரொம்ப பயங்கரமான குரல் கேட்டுச்சு. வைபவ் திடீர்னு ரொம்பவே முன்னேறினான். அவன்கிட்ட ரொம்ப பெரிய வீடு, காரு, நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க. அவன் அவனுடைய மனைவி குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். நாட்கள் நகர்ந்துச்சு. அவனுக்கு அவனுடைய பழைய சிநேகித அபய் ஞாபகத்துக்கு வந்தான். வைபவ் அபய்க்கு கால் பண்ணான். எப்படி இருக்கு அபய்?
எவ்வளோ நாள் பிறகுதான் நான் இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா? மன்னிச்சிருப்பா, நீ இன்னைக்கே என்னோட வீட்டுக்கு வந்துரு. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அபய் அவனுடைய நண்பனோட வீட்டுக்கு வந்தான். பரவாயில்லையே, சேட்டோட அதிகமா சம்பாதிக்கிற போல. நல்லா சம்பாத்தியம் போல உனக்கு. ஆமாப்பா, எல்லாமே கடவுளோட கருணை. ஆனா இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் எப்படி? டேய், அதை பத்தி நம்ம ஃப்ரீயா உட்காந்து பேசலாம். நீ சாப்பிட்டுருக்க மாட்ட, வா வந்து சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அபய் வைபவ் 2 பேருமே கார்டன் பக்கமா போனாங்க. அபய் அங்கிருந்த ஒரு கிணற கவனிச்சான். என்னடா இது, இங்க ஒரு கிணறு இருக்கு. அப்படி சொல்லி அந்த கிணத்தை பார்க்க அது பக்கத்துல போவான். ஆனா வைபவ் அவனை தடுத்து நிப்பாட்டுவான். அவனை அங்க போக விடாம தடுத்தான். அபய், ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்திருக்க. நீ கொஞ்ச நாள் என் கூட இருந்துதான் ஆகணும். ஆனா என்னோட என்ன ஜாப்ல இருந்து தூக்கிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் என்னோட நண்பன் கூட கொஞ்ச நாள் இருக்கணும், அவ்வளவுதான். சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் உன் கூட இருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்க போனாங்க. மணி 12 இருக்கும். அப்போ வெளியே இருந்து ரொம்ப பயங்கரமான ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த சத்தத்தால அபய்க்கு தூக்கமே வரல. அவன் ஜன்னலை திறந்து அங்க பார்த்தப்போ ரொம்பவே பயந்தான். ஏன்னா வைபவ் அந்த கிணத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தான். இந்த நாள் சாப்பாடு என்னோட பரிசு, எனக்கு கொடு. அதுக்கப்புறம் வைபவ் தன்னுடைய கையை நீட்டி காட்டும்போது அந்த கையில தங்க நாணயங்கள் வந்துச்சு. அபய் இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே பயந்துட்டான். அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. வைபவ் அங்கிருந்து போயிடுவான். ஆனா அபய் நைட் எல்லாம் தூங்காம இது பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில, வைபவ், இங்க என்னடா நடக்குது? என்ன, எனக்கு சரியா புரியல. நேற்று ராத்திரி உன்னை நான் கிணறுகிட்ட பார்த்தேன். நீ என்ன சொல்லிட்டு இருந்தியோ அதையும் கேட்டேனா? அதுக்குள்ள அபய்க்கு வைபவோட அடிப்பட்ட கை தெரிஞ்சது. என்னடா பண்ணிட்டு இருக்கே நீ? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ப்ளீஸ் சொல்லுடா. இதெல்லாம் அந்த இடத்துலதான் ஆரம்பிச்சிச்சு. யாரது அங்க இருக்கிறது? பயப்படாத, நான் உனக்கு எந்த மாதிரியான தொந்தரவு கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலா உன்னை பணக்காரனா ஆக்குவேன். ஆனா எப்படி? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ உன்னோட ரத்தத்தை கொடுக்கணும். சில தொட்டு ரத்தத்தை கொடுத்துட்டு நீ பணக்காரனா ஆகலாம். சிந்திச்சு பாரு, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அப்பொழுதுதான் நான் ரத்தத்தை கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு பதிலா அது எனக்கு தங்கத்தை கொடுக்கும். அபய் இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே பயந்துட்டான். ஆனா நண்பா, இப்போ உன்கிட்ட எல்லாமே இருக்கு. இப்ப வாச்சு ரத்தத்தை கொடுக்கறது நிறுத்திக்கோ. அது அவ்வளவு சுலபம் இல்லை நண்பா. அதை பத்தி பேசாத, அதை நான் பாத்துக்கிறேன். அபய் அன்னைக்கு எல்லாமே இது பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தான். எப்படி தன்னுடைய சிநேகிதனை இதுல இருந்து காப்பாத்துறதுன்னு. நைட் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே தான் நடந்தது. அந்த கிணத்துல இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சது. வைபவ் கிணத்துக்கு பக்கத்துல வந்தான். ஆனா இந்த தடவை வைபவ் தன்னுடைய கைய வெட்டி ரத்தத்தை அந்த கிணத்துல ஊத்துறதுக்கு உள்ளார அபய் வந்து தடுத்துட்டான். நிறுத்து வைபவ், நீ ரொம்ப ஓவரா போற. நான் உன்னை இதை பண்ண விட மாட்டேன். அபய், நீ என்ன பண்றீங்க? கிளம்பு இங்கிருந்து. போறேன், ஆனா உன்னை கூட்டிட்டு தான் போவேன். அதுக்கு கோபம் வந்துடும், அப்புறம் எல்லாம் வீணா போயிரும். ஆனா அபய் அவனுடைய பேச்ச கேட்கல. வைபவ கூட்டிட்டு உள்ள போனான். அபய், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அபய். இப்போ அதோட கோபத்துக்கு என்னோட குடும்பத்தையே பலி கொடுக்கணும் அபய். நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒண்ணுமே ஆகாது. அப்போ அங்க ஒரு பெரிய சத்தத்தோட கதவு 2 உடைஞ்சது. அப்போ ஒரு பயங்கரமான விலங்கு உள்ள வந்துச்சு. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு ரத்தம் வேணும், ரத்தம். அதுக்கப்புறம் அது வைபவோட மகனை இழுத்துக்கிட்டு கிணத்துக்கிட்டு போச்சு. அதை பார்த்து அபய் பயந்து போய் அந்த விலங்குக்கு பின்னாடியே போனான். அந்த விலங்கு அந்த பையனை தூக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ள போக இருந்துச்சு. ஆனா அபய் அவனுக்கு குறுக்க வந்து நின்னான்.
நான் உன்னை அவனை கொண்டு போக விடவே மாட்டேன். நீ அவனை விட்டுரு. இங்கிருந்து போயிரு, இல்லைன்னா என் கையால நீயும் செத்துருவ. அதுக்குள்ள வைபவ் ஓடோடி அங்க வந்து சேர்ந்தான். என்னோட மகனை விட்டுடு, நான் உனக்கு தினமும் ரத்தத்தை கொடுக்குறேன். இப்ப உன்னோட ரத்தம் எனக்கு தேவையே இல்லை. இந்த பையனோட இள ரத்தத்தை குடிக்க போறேன். நீ அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. நான் உனக்கு எவ்வளவு வருஷம் ரத்தத்தை கொடுத்துருக்கேன். நீ ரத்தத்தை சும்மா கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலா நான் ஒவ்வொரு தடவையும் உனக்கு தங்கத்தை கொடுத்துட்டே இருந்தேன். எப்போ அந்த விலங்கு அதுக்கு ஒத்துக்கலையோ வைபவ் அபய பிடிச்சு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டான். பாவம் அபய் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். அதுக்கப்புறம் கிணத்தை விட்டு மேல வர்றதுக்கு முயற்சி பண்ணான். நண்பா வைபவ், நான் உன்னோட மகனை காப்பாற்ற வந்தேன். ஆனா என்னையே தள்ளிட்டே நீ. நான் உன்னோட அதிகமான பாசத்தை என் பையன் மேல வச்சிருக்க அபய். ஆனா நான் என்ன பாவம் பண்ண உனக்கு? நீ ஒண்ணுமே பண்ணல. ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. நான் ரத்தத்தை கொடுத்து கொடுத்து ரொம்ப சோர்வாயிட்டேன். நான் ரத்தத்தை கொடுக்கறது நிறுத்தினா அந்த ராட்சசன் என்னோட குடும்பத்தையே கொன்னுருவான். எப்போ நீ என்னோட வீட்டுக்கு வந்தியோ அப்போ எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. உன்னை பலி கொடுத்தா என்னோட குடும்பத்தை காப்பாத்தலாம்னு. இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு சொட்டு சொட்டா ரத்தத்தை குடிச்சிட்டே இருக்கிறது? இப்போ எனக்கு முழுசா ஒரு மனுஷனே கிடைச்சிட்டான். இப்படி சொல்லி அந்த விலங்கு அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு கிணத்துக்குள்ள போய் குதிச்சிருச்சு. அபய் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சான். அவனை காப்பாத்த சொல்லி சத்தம் போட்டு அழுதான். அந்த விலங்கு கிட்ட இருந்து தப்பிக்க அபய் எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா அந்த விலங்கு அவனை விடவே இல்லை. கடைசியா, நண்பா, உன்னை நான் எவ்வளோ நம்பியிருந்தேன். உன்னை கடவுள் மன்னிக்கவே மாட்டான். அவனுடைய கதறல் சத்தம் நின்னு போச்சு. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்தது. வைபவ்க்கு அப்போ புரிஞ்சது அவனுடைய நண்பன் இனிமே திரும்பி வரவே மாட்டான்னு. வைபவ் அவனுடைய பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிட்டு அந்த சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். யாருக்குமே தெரியாது அவன் எந்த ஊருக்கு போனான் அப்படிங்கிறது. ஆனா இப்பவும் அந்த கிணத்துக்கு பக்கத்துல யாராவது போனா அப்போ அங்க பயங்கரமான சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. நான் மொட்டை அடிக்க மாட்டேம்மா. ஸ்கூல்ல எல்லாம் கேலி பண்ணுவாங்க. அடிச்சேதான் ஆகணும் பாப்பா. பாரு, அப்பா கூட அடிச்சிருக்காரு. என்னவோ நான் பண்ண மாட்டேன். கோலு ஸ்கூலுக்கு புறப்பட்டான். நில்லுடா பையா, உயிரோட இருக்கணும்னா மொட்டை அடிச்சுதான் ஆகணும். ராஜ்கர் கிராமத்து டாக்கூர் சாரோட மகன் 4 வருஷம் கழிச்சு தன்னுடைய மனைவி பிள்ளையோட அந்த ஊருக்கு வந்திருந்தான். ச்சே, எவ்வளவு தூசி, எவ்வளவு சூடா இருக்கு இங்க. நிதி ப்ளீஸ், கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணிக்கோப்பா. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு காரை பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வந்துட்டான்டா என்னோட சிங்கம். வாடா ராஜா, நல்லா வளர்ந்துட்ட போல. வணக்கம் அப்பா. வணக்கம் அங்கிள். நல்லா இருங்க. சரி, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. சாயங்காலம் டீ குடிச்சிட்டே பேசலாம். அவங்க 2 பேரும் உள்ள போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டீ குடிச்சுக்கிட்டு இருந்தப்போ, அப்பா, எதுக்கு நீங்க மொட்டை அடிச்சிருக்கீங்க? எல்லா வருஷமும் இந்த கிராமத்துல முடி கொடுக்கறது வழக்கம். அன்னைக்கு எல்லா கிராமத்து ஜனங்க மொட்டை அடிப்பாங்க. அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்காப்பா? அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்ப்பா. இந்த சம்பிரதாயம் படி பிட்டுவுக்கு மொட்டை அடிச்சுதான் ஆகணும். இதை கேட்ட நிதி கோவப்பட்டு ரூம்குள்ள போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு, என்ன நீலேஷ் இது? பிட்டுவோட முடி எவ்வளவு அழகா இருக்கும். நான் அவனை மொட்டை அடிக்க ஒத்துக்க மாட்டேன். நீ கோவப்படாதப்பா, நான் ஏதாச்சும் பண்றேன். நீ என்ன வேணும்னாலும் செய், ஆனா பிட்டுக்கு மொட்டை அடிக்கல, அவ்வளவுதான். சரி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரியா? கொஞ்ச நேரம் கழிச்சு நீலேஷ் தன்னுடைய பால்ய சிநேகிதனை பார்க்கறதுக்காக வீட்டை விட்டு புறப்பட்டான். டேய் பிரீத்தம், அப்புறம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. நீ? நானும் நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம்,
டேய் எனக்கு ஒரு பதில் சொல்லு. ஊர்ல கொஞ்சம் பேர் எதுக்குடா மொட்டை அடிச்சிருக்காங்க? அதை பத்தி ஏன்டா கேட்குறேன். என்னென்னமோ நடக்குது. ஒரு ஆலமரம் இருக்குடா, அதுக்கிட்ட யாராச்சும் போனா பாதி கூந்தல் போயிடும். இதனால தான் எங்க அப்பா மொட்டை அடிச்சிருக்காங்களா? இதை நாம சரி பண்ணியே ஆகணும். கிராமத்துக்கு வெளியில ஒரு பாபா இருக்காங்க, அவங்க இதுக்கு தீர்வு சொல்லலாம். நீலேஷ் பாபாவை தேடிட்டு போனான். கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பாபா உட்கார்ந்திருந்ததை பார்த்தான். வணக்கம் பாபா. யார் நீ? எதுக்காக வந்திருக்க? நீலேஷ் பாபா கிட்ட அந்த ஆலமரத்தை பத்தி எல்லாம் சொன்னான். அந்த ஆலமரத்துக்கு ஒரு சாபம் இருக்கு, அதுல பேய் இருக்கு. அது எப்படி பாபா? அது எல்லாரும் பூஜை பண்றாங்களே. நான் சொல்றது நிஜம். ஏன்னா கடவுள் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பேயோட வேலை. சில மாசத்துக்கு முன்னாடி இந்த மரத்துல ஒருத்தர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அப்பல இருந்து அந்த மரத்துக்கு சாபம் வந்துருச்சு. பாபா சொன்னதை கேட்டு பக்கத்துல விளையாடிட்டு இருந்தவங்க எல்லாரும் சிரிச்சாங்க. அதுல ஒருத்தன் சொன்னான், பாபா இந்த பாபாவை பேச்செல்லாம் நம்பாத. இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. உனக்கு ஒரு தீர்வு வேணும்னா மந்திரவாதி கபாலா கிட்ட நீ போ. நீலேஷ் அவங்க பேச்சை கேட்டு மந்திரவாதிய தேட ஆரம்பிச்சான். நடு ராத்திரி, அடர்ந்த காடு, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆனா நீலேஷ் நடந்துகிட்டே இருந்தான். அப்போ திடீர்னு அட என்ன இது, என்னோட காலை பிடிச்சிக்கிச்சு. நீலேஷ்க்கு புரிஞ்சது ஏதோ ஒண்ணு அவனுடைய காலை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் அது அவனை இழுக்க ஆரம்பிச்சது. நீலேஷ் திரும்பி பார்த்தான். அப்போ அங்க இருந்த ஆலமரத்தோட வேரை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் உடனே அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சான். இப்படி ஓடி 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 ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்தான். இப்படி விழுந்துக்கிட்டே அவன் நேரா ஒரு பயங்கரமான இடத்த வந்து சேர்ந்தான். அங்க அந்த மாந்திரிகன் உட்கார்ந்திருந்தான். யார் நீ? இங்க எதுக்கு வந்திருக்க? கிராமத்துல அந்த ஆலமரம். புரிஞ்சது உன்னோட பிரச்சனை. கவலைப்படாத, நான் அதை தீர்த்து வைக்கிறேன். ஆனா அதுக்காக நீ ரொம்ப செலவு பண்ணணும். நான் தயாரா இருக்கேன். இது யாரோ கிராமத்து முட்டாளு, ரொம்ப பிரச்சனை போல இவனுக்கு. இவனை ஏமாத்தி நல்லா சம்பாதிக்கலாம். மந்திரவாதி எதையோ பிளான் பண்ணிட்டு இருந்தான். நீலேஷ் அங்கேயே உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சான். கிராமத்து ஜனங்க கிட்ட கேட்காம மந்திரவாதியை கூப்பிடுறது சரியில்லை. ஒரு தடவை கிராமத்து ஜனங்க கிட்ட இதை பத்தி சொல்லணும். அடுத்த நாள் காலையில நீலேஷ் கிராமத்து மக்கள் கிட்ட பேசலாம்னு போனப்போ கிராமத்தோட நிலைமைய பார்த்து ரொம்ப பயந்துட்டான். என்னாச்சு அங்கிள்? கிராமத்தோட வயல் வீடெல்லாம் தீ பிடிச்சிருச்சு. சில பேரோட கூந்தலும் போயிருக்கு. நீலேஷ் அவரு சொன்னதை கேட்டு ரொம்ப பயந்து போய் வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சான். வீட்டை வந்து சேர்ந்ததும், நிதி உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல? பிட்டு எங்க இருக்கா? இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான். ஏன், என்னாச்சு? பிட்டுவை தேடு, வீட்லயே இரு. நிலைமை சரியில்லை. சரி, என்னாச்சுன்னு சொல்லு. நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? நீலேஷ் நடந்த எல்லாத்தையும் நிதி கிட்ட சொன்னான். ஐயோ, என்ன சொல்ற நீலேஷ்? இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? நான் ஏதாச்சும் பண்றேன், நீ சீக்கிரம் பிட்டுவை தேடு. நிதி பிட்டுவை தேட ஆரம்பிச்சா. இந்த பக்கம் நீலேஷ் பாபாவை தேடி ஓடிட்டு இருந்தான். பாபா, எங்களோட கிராமத்தை காப்பாத்து. இதெல்லாம் உன்னாலதான் ஆச்சு. நீ அந்த மந்திரவாதி கிட்ட போயிருக்க கூடாது. நீ செஞ்ச தப்பால இந்த கிராமமே பத்திட்டு எரியுது. பாபா, நான் பண்ணது தப்பு தான். நீங்க தான் ஏதாச்சும் பண்ணி இந்த கிராமத்தை காப்பாற்றணும் பாபா. நீலேஷ் பாபாவை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு போனான். அதுக்குள்ள அந்த மந்திரவாதி தன்னுடைய மந்திர சக்தியால அந்த ஆலமரத்துக்கிட்ட ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தான். நீ வெளியே வந்துதான் ஆகணும், இல்லைன்னா நான் உன்னை எரிச்சிருவேன். கபாலா, இதெல்லாம் நீ நிறுத்தணும். நீ உன்னோட உயிரில் விளையாடுற.
எந்த பேயாலும் என்ன கொல்லவே முடியாது. அப்போ அந்த ஆலமரத்துக்குள்ள இருந்து பெரிய சத்தத்தோட ஒரு பூதம் வெளியே வந்துச்சு. அதை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க. நீயா வந்தது நல்லதா போச்சு. ஆனா நீ என் முன்னாடி வந்து தப்பு பண்ணிட்ட. என்ன கொல்றதுக்கு எவனா கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? செத்தான் இவன். பூதம் மற்றும் மந்திரவாதிக்கு நடுவுல ஒரு பெரிய யுத்தமே நடந்துச்சு. மந்திரவாதி அவனுடைய மந்திர தந்திரத்தை உபயோகிச்சான். பேய் கூட அதோட சக்தியால மந்திரவாதிய தாக்குச்சு. கடைசியில மந்திரவாதியால பேயை ஜெயிக்க முடியல, அங்கேயே விழுந்துட்டான். பேய் அவனை பக்கத்துல வர வச்சு அவனுடைய பாதி தலைய மொட்டையடிச்சிருச்சு. நிலேஷ், நீ தானே கூட்டிட்டு வந்த இவன? பாரு இப்போ என்ன ஆச்சுன்னு. நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். அப்படி சொல்லி பேய் பிட்டுவை காட்டுச்சு. பிட்டு பயத்துல அழுதுட்டு இருந்தான். இப்போ நான் இந்த குழந்தைய நான் என்னோட அடிமையா வச்சுக்க போறேன். இல்ல இல்ல, என்னோட மகனை நீ விட்டுரு. எந்த தண்டனை இருந்தாலும் எனக்கு கொடு. ஆனா அந்த பேய் பிட்டுவை விடுறதுக்கு சம்மதிக்கல. நீ யாருன்னு எனக்கு தெரியும் கிஷன். கிராமத்து ஜனங்க எல்லாருமே இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பாபா, இந்த கிஷன் யாரு? இவன் தான் கிஷன், பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற விவசாயி. ஒரு நாள் காய்கறி வித்துட்டு இந்த கிராமத்துக்கு வந்தான். அப்போ திருடனுங்க எல்லாத்தையும் இவன்கிட்ட இருந்து திருடிட்டாங்க. ஒரு வருஷமா இதை கத்தி கத்தி சொல்லிட்டே இருக்கேன். ஆனா இந்த கிராமத்து ஜனங்க என்ன ஒரு பைத்தியம் போல பார்த்தாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தலையை கீழே தொங்க போட்டாங்க. பேய் கூட அழ ஆரம்பிச்சது. ஆமா, கொள்ளையடிச்சிட்டாங்க, மொட்டை அடிச்சாங்க, கத்தியால உடம்பெல்லாம் குத்துனாங்க. ராத்திரியா இருந்ததுனால அவங்கள எனக்கு அடையாளம் தெரியல. நான் ரொம்பவும் கத்துனேன், அத கொஞ்சம் கூட இவங்க கேட்கவே இல்லை. என்ன அப்படியே ரத்தத்திலேயே மூழ்கி சாகிறதுக்கு விட்டுட்டாங்க. நான் இந்த மரத்துக்கு கீழே தான் துடிச்சு செத்தேன். கிராமத்து ஜனங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சதை நினைச்சு ரொம்பவே வெட்கப்பட்டாங்க. ஆனா என்னோட ஆத்மா சாகவே இல்லை. அப்புறம் நான் பேயா மாறிட்டேன். அப்போ நான் ஒரு முடிவெடுத்தேன். கொள்ளைக்காரங்களை நான் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா இந்த கிராமத்து ஜனங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு அப்பல இருந்து இந்த மரத்துக்கிட்ட யார் யார் வர்றாங்களோ எல்லாரையும் பாதி மொட்டை அடிச்சுட்டே இருக்கேன். இந்த பேச்சு கேட்டு எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க. ஆனா நான் என்ன பண்ண உனக்கு? ஏன்னா நீ தான் அந்த மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. உன்னோட மகனை உன்கிட்ட இருந்து பிரிச்சு உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். அப்போ டாக்கூர் சார் அங்க வந்து சொன்னாரு, என்னோட மருமகனை விட்டுடு. நான் பண்ணது எல்லாம் தப்பு தான். அப்பா, தப்பு பண்ணதுன்னா நீங்க இதுக்கு கவலைப்படுறீங்க? மகனே, அந்த பாவி நான் தான். அந்த திருடன் நான் தான்ப்பா. நான் தான் என்னோட நண்பர்களோட அந்த ராத்திரி கிஷன் கிட்ட கொள்ளடிச்சோம். எல்லாரும் இந்த பேச்சை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா எனக்கு நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை கிடைச்சிருச்சு மகனே. ஏதாச்சும் தண்டனை கொடுக்கணும்னா அதை நீ எனக்கு கொடு. தண்டனை கொடுக்கப்படும் டாகோர், உனக்கும் உன்னோட நண்பர்களுக்கும். ஏன்னா இந்த மாதிரி யாரு கூட பண்ணக்கூடாது. இப்படி சொல்லி அந்த பூதம் டாக்கூரையும் அவருடைய சிநேகிதர்களையும் அதே ஆலமரத்துல தூக்குல போட்டு கொன்னுடுச்சு. இப்போ என்னோட சபதம் நிறைவேறிடுச்சு. எனக்கு முக்தி கிடைச்சிருச்சு. நான் இனிமே யாருக்குமே தொந்தரவு கொடுக்க மாட்டேன். பேய் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க எல்லாமே சரியா இருந்துச்சு. நிலேஷ் அப்புறம் நிதி சிட்டிக்கு திரும்பி போனாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்து ஜனங்க கிசானோட ஞாபகத்துக்காக வருஷத்துல ஒரு நாள் தலையை மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க.